السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நவீன காலத்திலே காணப்படக்கூடிய பல்வேறு விதமான வித்தியாசமான இஸ்லாமிய சமூகத்துக்கு அறிமுகம் இல்லாத பல கருத்துக்கள் இஸ்லாமிய பெயர்களிலே வலம் வருவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது மூதாதையர்களோ இஸ்லாமிய அறிஞர்களோ குர்ஆன் சுன்னாவிலோ ஏனைய எந்த விதமான இஸ்லாமிய நூட்களிலோ இதுவரைக்கும் காணப்படாத புதியதொரு விதமான கருத்துக்கள் இன்று வாலிபர்களுக்கு மத்தியிலே, வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தினருக்கு மத்தியிலே, கல்வி கற்ற புத்திஜீவிகளுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அபூர்வமாக இருந்தாலும் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவற்றுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரம் காட்டுகிறார்கள். சொல்லக்கூடிய கருத்துக்களோ இஸ்லாத்துக்கு அப்புறமான, இஸ்லாத்துக்கு பொருத்தமற்ற, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத, இதுவரைக்கும் நாம் இஸ்லாமிய சமுதாயம் கேள்விப்படாத புதிய கருத்துக்களாக இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு இஸ்லாமிய சாயம் பூசப்படுகிறது. இதுதான் இருக்கக்கூடிய தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த சிந்தனையின் மூலமாக, இந்த சிந்தனையினால் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே குறிப்பாக வாலிபர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். உடனடியாக இந்த கருத்தினால் ஈர்க்கப்படுகின்றார்கள். அதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். இதுவரைக்கும் யாராவது ஒரு புதிய கருத்தை சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வராத ஒரு சமுதாயம் தற்காலத்திலே அதனை ஏற்றுக்கொள்வதற்கும் அதனை பிரச்சாரம் செய்வதற்கும் அதனை பரப்புவதற்கும் முன்வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு புதிய ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சமுதாயத்துக்கு, அந்த மக்களுடைய உள்ளத்திலே புதியதொரு நோய் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய அந்த அளவுகோல்கள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. இதற்கு முன்னால் ஒரு விடயம் சொல்லப்பட்டால் அதனை அளப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய அளவுகோல் தற்போது மாறிவிட்டது. அதன் காரணமாக எதனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு சில முஸ்லீம்கள் மாறியிருப்பது தான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கான ஒரு விளக்கம்தான் இந்த வகுப்பாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம், இதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் நவநாகரிக மோகம், அதாவது சடவாத நாகரிக மோகம். இதன் காரணமாகத்தான் இன்று மக்களுடைய அளவுகோல்கள் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கின்றன. மக்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வித்தியாசமாக மாறியிருக்கிறது. எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முன்வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலேயே இதன் காரணமாக என்ன நடக்கின்றது என்று சொன்னால், இந்த நாகரிகத்தின் மேல் ஏற்பட்ட மோகத்தின் காரணமாக, சடவாத முன்னேற்றத்தின் மீது ஏற்பட்ட அதி தீவிர ஈடுபாடின் காரணமாக குர்ஆன் ஹதீஸிலே அவர்கள் அதற்குத்தான் ஆதாரம் தேடிச் செல்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகளை அதற்கேற்றாற்போல் அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள், அதற்கான விளக்கங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அதேபோல ஏனைய முன்னைய அறிஞர்களுடைய நூட்களிலும் அவர்களுடைய கருத்துக்களுக்கு, அவர்களுடைய அந்த நாகரிக மோகத்துக்கு ஏற்ற ஏதாவது கருத்துக்கள் இருக்கின்றனவா என்பவற்றை தேடி தேடி அவர்கள்
ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய இந்த வேளையிலே அவர்களுக்கு தேவையான சில ஆதாரங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு மாற்றமான, அவருடைய கருத்துக்கு முரணான பல்வேறு விதமான ஆதாரங்களை மறைத்து விடுகிறார்கள். தேவையான ஆதாரங்களை மாத்திரம் திரட்டி எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். அவர்களுக்கு முரணான ஆதாரங்களை அவர்கள் ஒன்றில் அதனை மறுத்து விடுகிறார்கள். அதற்கு மாற்று விளக்கம் சொல்கிறார்கள், பொருத்தமற்ற மாற்று விளக்கம் சொல்கிறார்கள். எனவே எங்களுடைய கடமை என்னவென்று சொன்னால், ஒரு தலைப்பை எடுத்தால் அது சம்பந்தமாக முழு குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்லாமிய அறிஞர்கள் அது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்ற முழுமையான ஒரு கண்ணோட்டம் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே ஒரு வசனத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு எங்களால் மார்க்கம் பேச முடியாது. அப்படி என்றால் தொழக்கூடியவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டி வரும். ஃபவைலுல்லில் முஸல்லி, தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அந்த வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் தொழக்கூடாது என்று தான் ஃபத்வா கொடுக்கணும், அப்படியா இல்லையா? ஆனால் அப்படி கொடுக்க முடியுமா? இல்லை. அந்த வசனத்தினுடைய தொடரை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வேறு இடங்களில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லியிருக்கிறான் என்ற விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுதுதான் அதை பற்றிய ஒரு முழுமையான தெளிவு எங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த உலக நாகரிகம், இந்த உலக முன்னேற்றம், இந்த சடவாத முன்னேற்றத்தை பற்றி முன்னேறுகிறான் என்பதுதான் அவர்களுடைய அளவுகோல். எந்த அளவுக்கு முன்னேறுகிறான், அதாவது மனிதர்கள் சந்தோஷமாக சுபீட்சமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், இந்த உலகத்திலே அவர்கள் வாழ வேண்டும், அவர்களுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது, ஏழ்மை இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் நவீன கற்கைகளிலே, நவீன கலைகளிலே அவர்கள் தேர்ச்சி பெற்று விளங்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான பணி என்பதாக அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் ஒரு சாரார். அதே நேரத்தில் இஸ்லாமிய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு அடிமையாக இந்த மனிதன் வாழ்வது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அதுதான் இந்த மனிதனுடைய முக்கியமான பணி. அதை தவிர இந்த உலகத்திலே உள்ளவைகள் அனைத்துமே அதற்கான சாதனங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது, இதை தவிர உள்ள ஏனைய அனைத்தும் அதற்கான சாதனங்கள். நோக்கம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்வது. எதெல்லாம் இந்த அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்வதற்கு, வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு சாதனமாக உதவியாக இல்லையோ அவைகளுக்கு இரண்டு விதமான சட்டங்கள் இருக்கின்றன. அது மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் அவைகள் ஹராமானவை, மார்க்கத்துக்கு முரணானவையாக இருந்தால் அவை ஹராமானவை. மாற்றமாக மார்க்கத்துக்கு முரணில்லாததாக இருந்தால், அதே போல மார்க்கத்தை வளர்ப்பதற்கும் எந்த விதமான உதவியும் அதிலே இல்லை என்று சொன்னால் அது விரும்பத்தகாத ஒரு விடயமாக இருக்கிறது. அதிலே பற்றற்று இருப்பதுதான் சிறந்தது என்பதுதான் இஸ்லாமிய பார்வையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கருத்தை சொல்லும் பொழுது சிலர் என்ன செய்வார்கள், இவர்கள் உலகத்திலே உள்ள எதனையுமே எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை சொல்வதற்கு முன்வருவார்கள். நாம் அவ்வாறு சொல்லவில்லை. மாற்றமாக இந்த உலகத்திலே எல்லை மீறி அதிக மோகம் கொள்ளக்கூடாது, எல்லை மீறி அதி தீவிர ஈடுபாடு காட்டக்கூடாது என்பதுதான் தீவிர மோகம். உலக நாகரிகத்திலே, சடவாத நாகரிகத்திலே தீவிர மோகம் தான் இங்கு சொல்லப்படக்கூடிய அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்திலே ஒரு அடிப்படை சட்டம் இருக்கிறது, மாலா யத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிபு. நாங்கள் ஒரு விடயத்தை, வாஜிபான ஒரு விடயத்தை செய்வதற்கு எதெல்லாம் எங்களுக்கு அவசியமோ அவைகளும் வாஜிபுதான். பள்ளி வாயிலுக்கு வாகனத்திலே தான் வர முடியும் என்று சொன்னால் நாங்கள் வாகனத்திலே வருவது அந்த இடத்திலே வாஜிபாகி விடுகிறது. இல்லாவிட்டால் வாகனத்திலே செல்வது வாஜிபல்ல. ஆனால் தொழ வேண்டும் என்றால் பள்ளிக்கு வாகனத்திலே தான் வந்தாக வேண்டும் என்றால் அந்த இடத்திலே வாகனத்திலே வருவது வாஜிபாக ஆகிவிடுகிறது. உதாரணமாக நாங்கள் சொல்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த உலகத்தை நாங்கள் அணுக வேண்டும். இந்த உலகம் எதற்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் எங்களுடைய மறுமையை தயாரிப்பதற்காக வேண்டி. எனவே மறுமையை தயாரிப்பதற்கு எதெல்லாம் உதவி செய்கிறதோ அதெல்லாம் இஸ்லாம் வரவேற்கக்கூடிய விடயங்கள். அதற்கு மாற்றமாக இருப்பவைகள் கூடாதவைகள் அல்லது அதற்கு உதவி செய்யாதவைகள் அது விரும்பத்தக்க விடயமல்ல என்பதுதான் இஸ்லாமிய பார்வை. அதற்கான ஆதாரங்களை நாங்கள் பின்னால் பார்ப்போம். அடுத்ததாக, எனவே இந்த அடிப்படையை நாங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது உலக ஒரு விடயமும் மார்க்க ஒரு விடயமும் மத்தியிலே ஒரு முரண் தோன்றுகிறது. இரண்டிலே எதை செய்வது, அதனை செய்தால் இதனை செய்ய முடியாது, இதனை செய்தால் அதனை செய்ய முடியாது என்ற ஒரு
திண்டாட்டம் வரக்கூடிய நேரத்திலே இஸ்லாம் எப்பொழுதும் அதற்கு ஒரு முறை வைத்திருக்கிறது, அதற்கான ஒரு சிஸ்டத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இஸ்லாம் என்ன செய்யும், அதற்கான முன்னுரிமையை வழங்கும். இஸ்லாத்திலே சிறப்பான அம்சங்கள், மனிதனுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதற்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படும். அதுக்கு இதைவிட ஏனைய கலை அம்சங்களை விட, உலகத்திலே ஒரு கலை அம்சத்திலே ஒரு மனிதன் ஒரு சித்திரம் வரைகிறான் அல்லது ஒரு நடிக்கின்றான் அல்லது இது போன்ற பல்வேறு விதமான கலை அம்சங்கள் இருக்கின்றன. எனவே இவைகளில் இஸ்லாம் எதற்கு முன்னுரிமை வழங்கும்? ஒழுக்கத்தை பாதிக்கக்கூடிய விடயங்களுக்கு இஸ்லாம் இடம் கொடுக்க மாட்டாது. இஸ்லாம் இடம் கொடுக்க மாட்டாது. மாற்றமாக ஒழுக்கத்துக்குத்தான் அந்த இடத்திலே முக்கியத்துவம் வழங்கப்படும். எனவே யாரும் சொல்லக்கூடாது இந்த நவீன காலத்திலே இந்த கலைகள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது, எனவே ஒழுக்கத்திலே சற்று நாங்கள் தளர்வுகளை ஏற்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் மேற்குலகோடு அல்லது முன்னேற்றமடைந்த நாடுகளோடு நாங்களும் சேர்ந்து செல்ல வேண்டும் என்றால், நமது இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்றால் இந்த கலை அம்சங்களை நாங்கள் எடுக்கத்தான் வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஏன்? இஸ்லாத்திலே ஒழுக்கத்துக்கு தான் முன்னுரிமை, அதற்கு பின்னால் தான் அடுத்த விடயங்கள் எல்லாம். அதே போல தான் உதாரணமாக இன்று கல்விக்கூடங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன? முதலாவது ஃபர்து ஐனான விடயங்களுக்குத்தான் இஸ்லாம் முன்னுரிமை வழங்குகிறது. ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம், ஒரு ஆணுடைய ஒழுக்கம், மாணவியினுடைய ஒழுக்கம் மிக முக்கியமானது. அதற்கு பின்னால் தான் அந்த கல்வி. எனவே அந்த ஒழுக்கத்தை தியாகம் செய்துதான் அந்த கல்வியை படிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் இன்றைய இந்த நவீன சிந்தனையிலே உள்ளவர்கள், இந்த சடவாத சிந்தனையின் மோகம் அதிகரித்தவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? அது செய்ய வழியில்லை, அதை நாங்கள் முன்னேற வேண்டும் என்றால் அதனை செய்துதான் ஆக வேண்டும். உதாரணத்திற்கு நாங்கள் பார்க்க முடியும், ஏதாவது ஒரு மார்க்க விடயத்தை செயற்படுத்துவதற்கு செல்லக்கூடிய நேரத்திலே ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டால் அதனை தூக்கி பிடித்து கொண்டு பாருங்கள், இவர்கள் ஃபேஸ் கவர் பண்ணியதனால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவர்கள் ஹிஜாப் அணிந்ததனால், கருப்பாடை அணிந்ததனால் தான் இவ்வளவு பிரச்சனை, ஆண்கள் இப்படி ஆடை அணிந்ததனால் தான் இவ்வளவு பிரச்சனை என்று என்ன செய்வார்கள்? தாடி வைத்ததனால் தான் பாடசாலையில் பிரச்சனை. உதாரணமாக இப்படி பல்வேறு விடயங்களை, மார்க்க விடயங்களை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை, தாடி வைக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு தவறு செய்துவிட்டால் பாருங்கள், தாடியை வைத்துக்கொண்டு தவறு செய்துவிட்டால் இவருக்கு தாடி மாத்திரம்தான் இஸ்லாம், ஏனைய ஒழுக்கம் அவனுக்கு இல்லை என்றெல்லாம் அதனை பெரிதாக பூதாகரப்படுத்துவார்கள். ஆனால் பாருங்கள், அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்திலே ரெகின் செய்யப்படுகிறது. இதனை யாராவது கேட்கிறார்களா? இந்த வாதங்களை வைக்கக்கூடியவர்கள், இந்த கேள்விகளை எல்லாம் வைக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தும் போது சில இடங்களில் ஏற்படக்கூடிய தவறுகளை பூதாகரப்படுத்தக்கூடியவர்கள், இது போன்ற விடயங்களை எல்லாம் எவ்வளவு பூதாகரப்படுத்த வேண்டும்? இப்படி மோசமான ஒழுக்கங்கெட்ட இடத்திலே போய் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்க மாட்டோம் என்றல்லவா அவர்கள் போராட வேண்டும். அப்படி செய்கிறார்களா? இல்லை. மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது அல்லது மார்க்க கல்விக்கூடங்களிலே பிரச்சனை வந்தால், அதனை மார்க்க கல்விக்கூடங்களிலே இன்று ரெகின் நடந்தால் இன்று மார்க்க கல்விக்கூடங்களுக்கு அனுப்புவார்களா? யாராவது பிள்ளையை அனுப்ப மாட்டார்கள். அதை ஒரு காரணமாக வைத்தே இலங்கையில் உள்ள அனைத்து மதரசாக்களையும் இழுத்து மூடிவிடுவார்கள். அப்படியா இல்லையா? ஆனால் அதே விடயம் எங்கு அந்த நவீன கலாச்சாரத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய நேரத்திலே, நவீன நாகரீகத்தோடு ஒத்துப்போகக்கூடிய நேரத்திலே, மேற்குலக கலாச்சாரத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய இடங்களில் நடைபெற்றால் அதனை கண்டும் காணாமல் அப்படியே இருந்து விடுவார்கள். எனவே இது காரணம் என்ன? காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அவருடைய உள்ளத்திலே இந்த மேற்குலக கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய குறைகளை நாங்கள் சகித்துக் கொள்வதில் பிழை இல்லை என்ற எண்ணம் இருக்கிறது. ஏன்? அவர்கள் அதுதான் மனிதன் படைக்கப்பட்டவருடைய நோக்கம் என்று அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்பதான் இங்குள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனால் அல் குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தால், இது மிக திட்ட தெளிவாக மனிதனுடைய பணி என்ன என்று திட்ட தெளிவாக பல்வேறு வசனங்களிலே எந்த விதமான சந்தேகத்துக்கு விடமின்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இவர்கள் இந்த நிலைமைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? அது யாரிடத்திலே அதிகாரம் இருக்குமோ அவர்களுடைய கலாச்சாரம் அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே மேலோங்கி இருக்கும் என்பது சமூக நியதி. எனவே அந்த அடிப்படையில் தான் இன்று பலரும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது யாரிடத்தில் இன்று ஆயுத பலம், அந்த படைப்பலம், அதே போல மீடியா பலம், எல்லா பவரும் யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. எனவே அவர்கள் எதனை செய்தாலும் அது சரி என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த
நிலைக்கு மக்கள் செல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பாருங்கள், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம், நாங்கள் வளமையாக கேட்கக்கூடிய வசனம் தான் சூரத்து ஸாரியாத் 56வது வசனம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். என்னை மாத்திரம் வணங்கி வழிபடுவதற்காகவே தவிர இந்த ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை. எனவே அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது, அவனுக்கு கட்டுப்படுவது, அவனை நேசிப்பது, அவனை பயப்படுவது, இதுதான் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின், ஒரு மனிதனுடைய பணி. இதுதான் மனிதனுடைய படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறார். அதே போல சூரா யூனுஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து அவனை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றான். எதற்காக வேண்டி? லியஜ்ஸியல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி பில் கிஸ்த். ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்தவர்களுக்கு நீதியாக அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. எனவே உலகத்தை படைத்து அல்லாஹ் தஆலா மறுமையை ஏற்படுத்தி இருப்பது ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்தவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காகத்தான். உலகத்தை யார் வளப்படுத்தியார்கள், உலகத்திலே யார் முன்னேறினார்கள் என்பதை பார்ப்பதற்காக அல்ல. அதே போல அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய பணியை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துன் நஹல் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன். ஒவ்வொரு சமுதாயத்திலும் ரசூல்மார்களை நாங்கள் அனுப்பினோம். இதற்காக அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகுத். நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபடுங்கள், அவனல்லாதவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள், வணங்குவதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு எல்லோருக்கும் சொல்லி அனுப்பினார். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ். சூரத்துல் பையினா 5வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மனிதர்களுக்கு ஏவப்பட்டிருப்பதெல்லாம் அல்லாஹ்வை வணங்குமாறு மாத்திரம்தான், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குமாறு மாத்திரம்தான் இந்த மனிதர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது, அவனுக்கு கட்டுப்படுவது, அவனுடைய திருப்தியை பெறுவதுதான் இந்த மனிதனுடைய இலக்கு என்பது குர்ஆனிலே எந்த விதமான சந்தேகமுமின்றி தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விடயம். சிலாக்கள் கேட்கலாம் இந்த நேரத்திலே, நல்லமல்கள் என்று சொன்னால், நல்லமல்கள் செய்வதற்காக மனிதனை நாங்கள் படைத்திருக்கிறோம் என்றால் அது இந்த உலகத்தை முன்னேற்றி வளப்படுத்துவதுதான், இந்த உலக முன்னேற்றத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கலாம் அல்லவா என்ற ஒரு கேள்வியை சிலர் முன்வைக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி அதுதான் அந்த வசனங்களுடைய நோக்கமாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்ப வேண்டிய தேவையே கிடையாது. அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்ப வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்? எந்தெந்த நபிமார்கள் எல்லாம் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் அந்த காலத்திலே நாகரிகத்திலே கொடிகட்டி பறந்த சமுதாயம். அந்த நாகரிகத்தை கட்டியெழுப்புவதுதான், உலகத்தை வளப்படுத்துவதுதான் இந்த இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்குமாக இருந்தால், மனிதனை படைத்தவருடைய நோக்கமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை. உலகத்தில் அவர்கள் முன்னேறித்தான் இருந்தார்கள். ஒவ்வொரு காலத்திலும் இந்த நபிமார்களுடைய சமுதாயம் அவர்கள் உலக ரீதியாக, அந்த நாகரீக ரீதியாக, சடவாத நாகரீகத்திலே அவர்கள் முன்னேறித்தான் இருந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் நபிமார்களை அனுப்புகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்த நோக்கம் அதுவல்ல என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா சூரா ரூம் 9வது வசனத்திலே சொல்கிறதை பாருங்கள். நபிமார்களுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, கானு அஷத்த மின்ஹும் குவ்வத்தன், அவர்கள் இந்த குறைஷிகளை விட மிகவும் பலமுள்ளவர்களாக அந்த சமுதாயம் இருந்தார்கள். வஅஸாருல் அர்த வஅமருஹா அக்ஸர மிம்மா அமருஹா, பூமியை அவர்கள் இந்த குறைஷிகள் வளப்படுத்தியதை விட மிகச் சிறந்த முறையிலே வளப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே நபிமார்களை அனுப்பிய நோக்கம், மனிதனை படைத்த நோக்கம் அதுவாக இருந்தால் அல்லாஹ் தஆலா ஏற்கனவே அந்த மக்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நபிமார்களை அனுப்ப வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது மாத்திரமல்ல, அந்த மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சூரத்து ரூம் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், யஅலமூன ஸாஹிரன் மினல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தின் வெளிரங்கத்தை பற்றி அவர்கள் நன்கறிந்திருந்தார்கள். வஹும் அனில் ஆகிரத்தி ஹும் காஃபிலூன், அவரிடத்தில் இருந்த பிரச்சனை என்ன? மறுமையை பற்றி அவர்கள் அறியாதவர்களாக, புறக்கணித்தவர்களாக, மறந்தவர்களாக இருந்தார்கள். எனவேதான் நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். எனவே மறுமையை கவனத்தில் கொள்வது என்பதுதான் மிக முக்கியமானது என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இதனை மிக தெளிவாக பல அறிஞர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உதாரணமாக இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இப்னு தய்மிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை பற்றி பேசக்கூடிய சியாசத்து ஷர்ஐயா என்ற அவருடைய நூலிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த ஆட்சிகளின் மூலமாக எதிர்பார்க்கப்படுவது என்னவென்று சொன்னால், மனிதர்களுடைய மார்க்க விடயங்களை அந்த ஆட்சியாளர்கள் சீர்திருத்த வேண்டும்.
மார்க்க ரீதியாக மனிதர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அவர்களுக்கு மார்க்கத்தை மிக அழகான முறையிலே பின்பற்றுவதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பது ஆட்சியாளர்களுடைய முதலாவது கடமை. இரண்டாவது கடமை என்ன? அவர்களுடைய கடமை என்னவென்றால் இந்த மார்க்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான அளவு அவர்களுடைய உலக விடயங்களையும் அவர்களுக்கு சீர் செய்து கொடுப்பது, மார்க்க விடயங்களை செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அதேபோல் அதற்கு தேவையான உலக விடயங்களையும் அவர்களுக்கு செய்து கொடுப்பது தான் ஒரு ஆட்சியாளருடைய பணி என்பதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்ற அந்த சிஸ்டம் தான் உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய மிக உயர்ந்த பகுதி தான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபடுவது, தௌஹீத். அதிலே மிக தாழ்ந்த பகுதி தான் அதுனாக, மிகவும் தாழ்ந்த பகுதி, குறைந்த பகுதி இமாத்தத்துல் அதா அனித் தரீக், பாதையில் மக்களுக்கு தீங்கு தரக்கூடியவற்றை அவற்றை அகற்றுவது. எனவே அன்பார்ந்த சகோதரர், முதலாவது தௌஹீதிலிருந்து ஆரம்பித்து அதற்கு பின்னால் ஃபர்துல் ஐன், ஒவ்வொரு மனிதர் மீதும் கட்டாய கடமையானவைகள் இருக்கின்றன, அதற்கு பின்னால் ஒரு சமூகத்தின் மீது கடமைகள் இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு கட்டமாகத்தான் இஸ்லாம் ஒவ்வொரு விடயங்களையும் தீர்மானித்திருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் கூறக்கூடிய கொள்கைக்கும் மனிதனுடைய பணியை பொறுத்தவரையிலே இஸ்லாம் கூறக்கூடிய கொள்கைக்கும் இன்று நவீன காலத்திலே சொல்லப்படக்கூடிய கொள்கைக்கும் இடையிலுள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன? இந்த உலகம் என்பது உலக முன்னேற்றம், சடவாத முன்னேற்றம், நாகரிக முன்னேற்றம், இவைகளெல்லாம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு சாதனம்தான். அதனை இலக்காக மாற்றியதுதான் இன்று குர்ஆன் சுன்னாவுக்கு சொல்லப்படக்கூடிய தவறான விளக்கங்களுக்கான ஒரு முக்கியமான காரணி. எனவே அதன் காரணமாகத்தான் பல்வேறு விதமான புதிய நவீன கருத்துக்கள் இன்று தோன்றிக் கொண்டிருக்கின்றன. எங்கெல்லாம் இந்த குர்ஆன் வசனங்கள் சென்று, இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் சென்று இந்த நவீன கலாச்சாரத்தோடு மோதுமோ அங்கெல்லாம் புதிய கருத்துக்கள் சொல்லப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இல்லாவிட்டால் இந்த கருத்தை சொல்லக்கூடிய சில சகோதரர்கள் எந்த அளவுக்கு தஹஜ்ஜுதை பற்றி பேசுவார்கள், அல் குர்ஆனை ஓதுவதை பற்றி பேசுவார்கள், திக்ர் செய்வதை பற்றி பேசுவார்கள். இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே வரும்? அதிலையெல்லாம் மாற்று கருத்தை சொல்ல மாட்டார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன? நவீன கலாச்சாரம் எங்கெல்லாம் சம்பந்தப்படுகிறதோ அங்குதான் பிரச்சனை ஆரம்பமாகும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த உலக முன்னேற்றத்தை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? உலக முன்னேற்றத்தை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? உலக முன்னேற்றத்தை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்த்தால் அதிலும் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அல் குர்ஆன் மிக திட்ட தெளிவாக தனது நிலைப்பாட்டை சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும். அதாவது நாங்கள் இன்றைய உலக முன்னேற்றம், நாகரிகம் என்று சொல்வதெல்லாம் இந்த உலகத்தோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ளப்படக்கூடிய அந்த நாகரிகத்தை தான் சொல்கிறோம். இல்லாவிட்டால் நாகரிகம் என்ற வார்த்தை இந்த உலக முன்னேற்றத்தை மாத்திரம் குறிக்க மாட்டாது. அது பொதுவாக நற்குணம், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவனுடைய நல்லொழுக்கம், இது போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதுதான் நாகரிகம் என்ற வார்த்தையினுடைய அடிப்படை அர்த்தம். ஆனால் இன்று நாகரிகம் என்று சொன்னால் என்ன? உலக முன்னேற்றத்தை தான், வெளிரங்கமான சடவாத முன்னேற்றம், அதனைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறோம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது அல் குர்ஆனிலே இலக்காக ஒரு நாளும் சொல்லப்படவில்லை. இரண்டாம் தரமாகத்தான் அல் குர்ஆனிலே சொல்லப்படுது. ஒரு நாளும் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்பதை மிக தெளிவாக எங்களால் அவதானிக்க முடியும். இதனை சொல்லும் பொழுது பலருடைய உள்ளங்களும் ஏற்றுக்கொள்வதற்கு ஜீரணிக்க மாட்டார். இந்த கருத்தை நாகரிகத்துக்கு இஸ்லாத்தில் அவ்வளோ முன்னுரிமை இல்லையா, நவீன கலைகளுக்கு, நவீன முன்னேற்றங்களுக்கு, நவீன கலாச்சாரங்களுக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை இஸ்லாம் கொடுக்கவில்லையா என்ற
ஒரு கேள்வி பலருக்கும் தோன்றுவது இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்று பலரும் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், எப்படியாவது இந்த புத்திஜீவிகள் என்று சொல்லப்படக்கூடிய படிப்பறிவிலே, அதாவது உலக கல்வியிலே முன்னேறிய உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடிய பதவி பட்டங்களிலே இருக்கக்கூடியவர்களுடைய கவனத்தை எப்படியாவது இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே எப்படியாவது இஸ்லாம், நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் எல்லாம் இஸ்லாம் சொன்னதுதான் என்று அவர்களுக்கு சொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் மக்களை எப்படி இஸ்லாத்தின் பக்கம் கவர வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமும் குர்ஆனும் சுன்னாவும் எவ்வாறு இருக்கின்றதோ அப்படி சொல்லிதான் அவர்களை அழைக்க வேண்டும். அதனை நாங்கள் மோடிஃபை பண்ணி காட்டி மக்களை அழைக்க வேண்டிய அவசியமில்லை. அதே புதிதாக மோடிஃபை பண்ணி இஸ்லாத்தையும் குர்ஆனையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நமக்கு ஏற்றவாறு, இந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு, நவீன காலத்துக்கு ஏற்றவாறு மோடிஃபை பண்ணி இதன் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்க வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தெரியும், ஒரு சந்தையிலே அல்லது ஒரு கடையிலே எப்படி அவர்கள் பொருட்களை அவர்கள் உருவாக்குவார்கள், ப்ரொடக்ஷன் எப்படி செய்வார்கள், ஆட்கள் எதனை கேட்கிறார்களோ அதை போன்று அவர்கள் ப்ரொடக்ஷனை வழங்கி கொண்டிருப்பார்கள். அப்படித்தானே, டிமாண்டுக்கு ஏற்ப அவர்கள் சேல் பண்ணுவார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாம் இருப்பதை போன்று நாங்கள் அப்படியே சொல்ல வேண்டும். இஸ்லாம் இருப்பதை போன்று நாங்கள் அப்படி சொல்ல வேண்டும். மக்கள் எப்படி சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஆதரிப்பார்கள் என்று அப்படி நாங்கள் சொல்லக்கூடாது. எப்படி சொன்னால் ஆதரிப்பார்கள் என்று பார்க்காமல், எப்படி இஸ்லாம் இருக்கிறதோ, எப்படி அல் குர்ஆன் இருக்கிறதோ, எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களோ அப்படித்தான் நாங்கள் அவர்களை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம். எனவே இந்த உலக விடயங்களில் நாங்கள் மற்ற சமுதாயங்களோடு போட்டி போட்டு கொண்டு செல்ல வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு, அதனை மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய போதுமான அளவு தான் இந்த உலகம் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அல் குர்ஆன் மிக தெளிவாக அதனுடைய பார்வையிலே மறுமைதான் முக்கியமானது, உலகம் மையமான விஷயம் அல்ல. மறுமையை மையமாக கொண்டுதான் அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்கள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன. அல் குர்ஆன் சுன்னாவுடைய வசனங்கள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன. எனவே இதற்கு நாங்கள் ஆதாரம் சொல்லுவது என்பது ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயம். ஏன் அந்த அளவுக்கு அதிகமான ஆதாரங்கள் இருக்கின்றன, இதற்கும் ஆதாரம் சொல்ல வேண்டுமா என்ற அளவுக்கு நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். எனவே நாம் அப்படி சொன்னால் குர்ஆனின் மீது பொய் சொல்கிறோம். குர்ஆன் இந்த உலகத்தை வளப்படுத்த வேண்டும் என்பதன் பக்கம்தான் அழைக்கிறது என்று நாங்கள் சொல்வது குர்ஆனின் மீது சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொய்யாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல் குர்ஆனுடைய வழிகாட்டல் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது என்று சொன்னால், உலகத்துக்கு நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தினால் அது மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வழிகெடுத்து விடும், அல்லாஹ்வை விட்டும் வழிகெடுத்து விடும் என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் இருந்து கொள்கின்றன. எனவே இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு வெறுமனே ஒரு சாதனம், அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு சாதனம். அதனோடு மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனோடு மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனுடைய மோகம் உள்ளத்துக்கு செல்லாமல் அதனை கையிலே மாத்திரம்தான் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் எதற்காக நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா, இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் அலங்காரமாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். எதற்காக? லினபுலுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, அவர்களில் சிறந்த முறையிலே அமல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்.
எனவே அவர்கள் யார் உலகத்திலே முன்னேறுகிறார்கள் என்று செக் பண்ணுவதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவில்லை. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலகத் மக்கன்னாக்கும் ஃபில் அர்தி வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷ். உங்களை நாங்கள் உலகத்திலே உங்களுக்கு அதிகாரத்தை நாங்கள் தந்திருக்கிறோம், கலீலம்மா தஷ்குரூன், ஆனாலும் நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருப்பதனுடைய நோக்கம் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த உலகத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலா, நாம் யாருக்காவது இந்த உலகத்திலே அதிகாரத்தை கொடுத்தால் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே உலகத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ, அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். ஆனால் அதுக்கு மாற்றமாக இன்று நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் அது தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் கை வைப்பதாக கருதப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான்? சூரத்து நூர் 37வது வசனத்தில், ரிஜாலுன், அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டும், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், ஜக்காத்தை கொடுப்பதை விட்டும் அவர்களை பராக்காக்கி விட மாட்டாது. யஹாஃபூன யௌமன் தத்தகல்லமு பிஹில் குலூபு வல் அப்சார், அவர்கள் மறுமை நாளை பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் அவனுடைய உலக ஸ்டேட்டஸை வைத்தல்ல, உலக தரத்தை வைத்தல்ல, மறுமை எந்த அளவுக்கு அவன் மறுமையோடு நெருக்கமாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய வழக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறான் என்பதை வைத்துதான் அல்லாஹ் தஆலா கணக்கெடுக்கிறான் என்பதை சூரத்து சபாவுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா, உங்களுடைய சொத்துக்களோ உங்களுடைய பிள்ளைகளோ எங்களிடத்திலே உங்களை நெருக்கமாக்கி வைக்க மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தராசிலே இவைகள் மிகவும் அற்பமானவைகள். இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள், உலக முன்னேற்றங்கள் என்பவைகள் மிகவும் அற்பமானவைகள். அதற்கு மதிப்பு அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது வரும் என்றால், அதற்கு மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அது எந்த அளவுக்கு துணையாக இருக்கிறதோ அதற்கு ஏற்பதான் அதற்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் அதற்கு சரியாக எந்த மதிப்பும் இல்லை என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே குர்ஆனுடைய பல இன்னும் வசனங்களை நாங்கள் எடுத்தால் அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான்? இந்த உலகத்தை ஒரு வீண் விளையாட்டாகத்தான் சொல்கிறான். இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபுன் வ லஹ்வுன், இந்த உலக வாழ்க்கை என்பதை வீண் விளையாட்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவைகள் எல்லாம் இந்த உலகம் அற்ப இன்பமே தவிர நிரந்தரமானவை அல்ல என்பதை எங்களுக்கு அல் குர்ஆனிலே மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான். அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வழிகேட்டுக்கு இந்த உலக மோகம்தான் காரணம் என்பதையும் அல் குர்ஆன் சூரத்துல் கியாமா 20-21 வசனங்களிலே சொல்கிறான். கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, நீங்களோ இந்த உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், மறுமையை விட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதே போல இன்னொரு வசனத்தில் சூரத்துல் கஸஸ் 61வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஃபமா ஊதீதும் மின் ஷை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகம் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தினுடைய அற்ப இன்பங்கள் தான். வமா இன்தல்லாஹி கைரும் வ அப்கா, அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது, நிரந்தரமானது என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. இப்படி பல வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கொண்டே சொல்கிறான். அதே போல நாங்கள் பார்க்கின்றோம், நபிமார்கள் வந்த பொழுது அவர்களை எதிர்த்தவர்கள் அவர்கள் எதனை கொண்டு பெருமைப்பட்டார்கள்? அவரிடத்தில் இருக்கக்கூடிய உலக முன்னேற்றங்களை கொண்டுதான் அவர்கள் பெருமைப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ரஅத் 26வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? வஃபரிஹூ பில் ஹயாத்தித் துன்யா, அவர்கள் தம்மிடம் இருக்கக்கூடிய உலகத்தை கொண்டு பெருமைப்பட்டார்கள். வமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா மதா, மறுமைக்கு முன்னால் இந்த உலகம் என்பது அற்ப இன்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்.
எனவே மறுமை நாளையிலே சொல்லும் பொழுது அவன் முதலாக இந்த மனிதன் விட்டு செல்லக்கூடியது, முதலாவது அவன் விடக்கூடியது இந்த உலகத்தை தான் விடுகிறான். மரணிக்கும் பொழுது இந்த மனிதத்திலிருந்து முதலாவது செல்வது அவனை விட்டும் இந்த உலகம்தான் என்று இருக்கும் பொழுது அதற்கு எந்த பெறுவதையும் அல்லாஹ்விடத்திலே கிடையாது, அது அவனுடைய மார்க்கத்துக்கு துணையாக இருக்காதவரை. எனவே இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறோம், இந்த உலக முன்னேற்றங்கள் என்பவைகள் அல்லாஹ்விடத்திலே அதற்கென்று தனிச்சிறப்பு கிடையாது. அது மார்க்கத்துக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே சிறந்தவர்கள். அவர்கள் இந்த உலக ரீதியாக பின்தங்கி இருந்தாலும் பின்னடைவிலே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை அல் குர்ஆனுடைய பல வசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நேரம் இடம் கொடுக்காமையினால் 3வது பகுதியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாங்கள் அதோடு சேர்த்து அதுக்கு வரக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்ப்போம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.